சார் அழகு? போயாயோ என்ன சம்பாத்தியா போயாயோ பேசுமா. ஆண்கள் கொடுக்கிற பணத்தில் இல்லங்க சந்தோஷம், மற்றவர்களுக்கு முன்னால் அவங்க மனைவிக்கு கொடுக்கிற மரியாதையில தான் சார் இருக்கு ஆண்களுடைய உண்மையான பாசம் அப்படின்றது. அதான் என் பாசம். கேட்ட போறமா கேள்வி. என் பொண்டாட்டி கூட சத்தியமா கேட்டதில்ல இந்த மாதிரி மரியாதை பேசுவாமா. என்ன தச்சிங்க வான்னுவா, அவ்வளோ மரியாதை பேசுவா. நீ பேசு, எனக்கு என்ன ஆகுது. நான் தீர்ப்பு சொல்ற நேரத்துக்கு வரப்போறேன், நீ பேசுமா. நடுவர் அவர்களே, உண்மையா ஒரு விஷயம் தாங்க சார். இந்த மாதிரி பொண்டாட்டி கிட்ட நாங்க விட்டு கொடுக்குறோம், சால்வெல்லாம் போட்டு டவுல் எல்லாம் போட்டு கௌரவமா மேடை ஏத்துனாங்க. போயாயோ எங்க சொல்றது நான். சே பேசுமா. நான் அப்படி உங்களை சொல்லல சார். இன்னும் அரை மணி நேரத்துல பட்டிமன்றம் முடிக்கணும்னு காவல்துறையில சொல்லிக்கிறாங்க, அதுவும் எனக்கு தெரியுமா. நீ பேசு. நான் பேசுறேன். நடுவர் அவர்களே, உங்க சொல்றாங்க நாங்க வந்து பொண்டாட்டி கிட்ட தோத்து போறோம் நாங்க. ஆனா ஒரு விஷயம் சார், பொண்டாட்டி கிட்ட இறங்கி போறவன் என்னைக்குமே வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே கிடையாது சார் உங்களோட வாழ்க்கையில. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க. தெரியுமா உனக்கு? அது உனக்கு என்ன தெரியும்? போயாயோன்னு எனக்கு தான் தெரியும். என் வைத்தியத்தில் எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ எப்படா என் பேமெண்ட்டை வாங்கிட்டு போலான்னு உட்காந்துக்கிற. நீ பேசுமா, நீ பேசுமா. நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் தான் சார் எல்லாருமே சொல்றாங்க. அந்த ஒரு விஷயம் தான்மா. போயாயோ கேட்ட பாருமா. எம்ஏ பிஎட் படிச்ச பொண்ணுன்னு கூப்பிட்டேம்மா உன்னை. போய் என் தங்கச்சின்னு சொன்னம்மா சார். போயாயோ அப்படின்னு அவங்க சொன்ன போடடே. ஏம்மா இல்லம்மா, நீ பேசுமா, நீ பேசுமா. நமக்கு ஏன்டா வம்பு, நீ பேசுமா, நீ பேசியம்மா, நீ பேசியம்மா. அப்படினால சொல்ல மாட்டேன் சார். நான் வாய் வச்சிட்டு அடக்கமான பண்ணு சார். டேய், இதுக்கு அப்புறம் இந்த பட்டிமன்றத்தை 3 ஊர்ல பார்க்க வந்துக்கறாங்க. அந்த 3 பேர் நம்மள தான் கேட்கணும். கம்முன்னு இரு நீ. நடுவர் அவர்களே, உண்மையா ஒரு விஷயம் சார். ஆண்கள் சொல்றாங்க நாங்க வந்து அதிகாரமா இருக்கோம், நாங்க பணம் கொடுக்குறோம், குடும்பத்துக்காக உழைச்சி கொடுக்குறோன்னு. ஒரு விஷயம் தான் சார், அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிமை தான் கிடைப்பா. நீங்க அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்கு ஒரு அடிமை தான் கிடைப்பா. நீங்க அன்பை காட்டி பாருங்க சார், உங்களுக்கு இன்னொரு அம்மா கிடைப்பா மனைவி ரூபத்துலன்னு சொன்னா. பெண்களின் பொறுப்புன்றது ரொம்ப அதிகம் சார். ஏன்னா இவங்க சொல்றாங்க என் அம்மா மாதிரி என் பொண்டாட்டியால வர முடியாதுன்னு. ஒரு விஷயம் தான், உன் அம்மாவிடம் உன் தாரத்தை பார்க்க முடியாது, உன் தாயிடம் உன் தாரத்தை பார்க்க முடியாது, ஆனால் உன் தாரத்திடம் உன் தாயை பார்க்க முடியும்னு சொன்னா மனைவி கிட்ட இருக்கிற பொறுப்பு தான் சார் குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டாக்குறது. நீங்க கேட்கலாம் சார், என்ன உங்க வீட்டுல பிறந்த வீட்டுல என்ன நீ மகாராணி அடி, இங்க பாரு எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க எரும மாடு மாதிரின்னு. நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன், மகாராணிய கல்யாணம் பண்றது தான் சார் கஷ்டம், ஆனா கட்டின பொண்டாட்டிய மகாராணியா பாத்துக்கிறது ரொம்பவே ஈஸி சார். முதல்ல நீங்க மகாராணியா பார்க்க வேணா, அவளை மனுஷியா பாருங்க தான் சார் நாங்க சொல்றோம். அந்த மாதிரி பார்க்க கத்தியா என்னதியா மகாராணிய கல்யாணம் பண்ற? பாராட்டணும் சார். என்னமா என்னது சுவிட்ச் போட்டா, ஐயோ சுவிட்ச் போட்டா பல்ப் எரிந்தா வாவ் வாவ் அப்படி நான் சொல்ல மாட்டேனே. இந்த பார், இன்னும் நீ சுவிட்சே போட ஆரம்பி. ஒழிப்பு. ஆனா கனெக்ஷன்லாம் ரெடி பண்ணிட்டாங்கம்மா, கனெக்ஷன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. உட்கார்ந்து உனக்கு கல்யாணம் ஆவல, ராஜா என்பர் ராணின்னு பாடுபடினுறான் அந்த பையன். டிரான்ஸ்ஃபார்ம்ல ஈபி சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டாப்ல, கார்டு வச்சுக்கிறாப்ல. 1000 கார்டு வையி, மேடையில இன்னொரு வாட்டி நீ பல்ப பத்தி பேசு. ஒரே ஒண்ணுதான், டெபாசிட் கட்டாப்ல, டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து லைன் கொடுக்கணும், அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி நீ மேடையில பல்ப பத்தி பேசு, உடைப்பு ஸ்கேர் என்ன புடிங்கி விட்டுறேன் நானு. நடுவர் அவர்களே உட்கார்ந்து. ஆனா பாரு, ஒரு பொம்பளை புள்ள நின்னு பேசுது பாரு, வெக்கலாத சிச்சினுக்கிறேன் நானு. போயாயோன்னு. நடுவர் அவர்களே, இவங்க சொல்றாங்க அம்மா மாதிரி எங்களால ஆக முடியாதுன்னு. ஒரு விஷயம் தான் சார், அம்மா உங்களை அழகுபடுத்தி பார்த்து இருக்கலாம், அம்மா உங்களை அழகுபடுத்தி பார்ப்பாள், ஆனால் மனைவிதான் உங்களை வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்தி பார்ப்பாள். அப்படிப்பட்ட பெண்களுடைய பொறுப்பு தான் சார் மக்களுடைய மனசுல மகிழ்ச்சி ஏற்படுத்துது, குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுது சார். இங்க 1000 விஷயங்கள் சொல்லலாம். இவங்க சொல்ல என்ன சொல்றாங்க, இன்னைக்கு 2 விஷயம் எங்களுக்கு சந்தோஷம், மனைவி இல்லைன்னா ஊருக்கு போயிட்டா ஒரு சந்தோஷம். இப்ப தெரியாது சார் மனைவியோட அருமை, இப்ப தெரியாது சார் பெண்களுடைய பொறுப்பு. ஒரு ஆண் மகன் இழக்க கூடாத 2 சொத்து என்ன தெரியுமா? ஒரு ஆண் மகன் தன் வாழ்க்கையில் இழக்கக்கூடாத 2 சொத்து என்ன தெரியுமா? இளமையில் தகப்பனையும் முதுமையில் மனைவியையும் ஒரு ஆண் இழக்கக்கூடாத 2 சொத்துக்கள். இப்ப தெரியாது சார் பெண்களுடைய அருமை. வயசான காலத்துல உங்களை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கும் போதுதான் மனைவியினுடைய அருமை தெரியும் சார். அதாவது அழகா சொன்னாங்க, பழச மறக்கலையே. நிமிஷம் அஞ்சலி, நான் ஒரு குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நல்ல ஒரு படத்தை ஞாபகப்படுத்தினாங்க, முதல் மரியாதைன்னு ஒரு படம். பாத்துறீங்களா? படம் பார்த்துறியா? எத்தனை தடவை பார்த்துக்கிறேன்? கதை புரியல சார், கதை புரிஞ்சது பார்த்துருக்கீங்க.
ரைட்டு. அதில் ஒரு அருமையான அந்த கைக்கிளைன்னு சொல்லுவாங்க, பொருந்தா காமம். வயதில் மூத்தவங்க வயதில் சின்னவங்க மேலே ஆசைப்படுற ஒரு பொருந்தா காமம். அந்த காதலை ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பார் பாரதி ராஜா, நாசுகாக காமிச்சிருப்பார். தன் மாமனார் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக, கௌரவத்துக்காக மனைவியை கல்யாணம் பண்ணிக்குவார், மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார். அவங்கள தொட்டது கூட கிடையாது. அவங்களுக்கு பிறந்த புள்ள நல்லா இருக்கணுமேனு வாழ்க்கை பூரா தியாகம் பண்ண சிவாஜி கணேசன் அப்படி காட்டு வழியாக நடந்து வரும்போது ஒரு பாட்டு பாடுவார். அப்படி தன் மனதில் இருக்கிற ஆசையை கூட தன் மனைவி என்கிற அந்த ஒழுக்கத்திற்காக சொல்லாமல் மறைத்த பல ஆண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாதுன்றதுக்காக தான் அதை சொன்னேன். கை தட்டின அந்த ஒருத்தருக்கு ரொம்ப நன்றி. ஆமா. ஆகவே அந்த ஆசையை உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லியிருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இல்லாத பொண்ணு கிட்டலாம் பாட்டு பண்ணா பொண்டாட்டி வரதான் செய்வாங்க. நடுவர் வடிவு கரிசியை பார்த்துக்கிறியா நீ? அது கேட்கும் பாரு, சாப்பாடு போடும்போது அண்டை விட்டு நான் எங்க போச்சா. நடுவர் அவர்களே, நீங்க ஒரு விஷயம், வடிவகரசி அப்படி இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆண்மகனுடைய காதலை புரிஞ்சுக்கிட்டு வயது எவ்வளவுதான் மூத்து இருந்தாலும் ராதா வந்து அவங்களுக்கு அந்த காதலை புரிய வைப்பாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு பொண்ணு வேணும். சபாஷ்மா, நீ பேசுமா. நடுவர் அவர்களை நிறைவான இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 1000 விஷயங்களை தன்னோட தலையில சுமக்கிறவங்க சார். பெற்றோரை நினைவில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, தன்னுடைய கணவனை இதயத்தில் சுமந்து, இவை அனைத்தும் சுகமான சுமை என்று குடும்பத்திலே சுகம் கொடுப்பவள் தான் சார் ஒவ்வொரு பெண்ணும். அந்த பெண்ணினுடைய பொறுப்பு தான் சார் குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டாக்கும். என்னுடைய அணித்தலைவர் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு மனைவியை இழந்த ஒரு கணவன் இருக்காங்க, 2 பேருக்குமே 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு மனைவியை இழந்த கணவன் கிட்ட போய் நீங்க ஏங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கல, என்னோட 2 குழந்தைங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. இதுவே கணவனை இழந்த ஒரு மனைவி கிட்ட போய் நீங்க ஏங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா என் 2 பிள்ளைங்களுக்காக தான் நான் 2வது கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்றவங்க மனைவி. ஏன்னா பெண்கள் தாம் பட்டினியா இருந்தா கூட என் குழந்தை சாப்பிடணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் வயிற பட்டினி போட்டு குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறவங்க சார் பெண்கள். அழகா ஒரு பாட்டுல சொன்னா, பட்டினிய கிடந்தாலும் இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி பெண்களுடைய பொறுப்பு தான் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் காரணம் என்று சொல்லி ஆண்கள் உழைக்கிறாங்க சார். நான் இல்லன்னே சொல்ல, அவங்களுடைய உழைப்பு எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆண்கள் என்றவங்க மெழுகுவத்தி மாதிரி சார். சொல்லுவாங்க, நான் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன், துருப்பா இழைக்கிறேன், அழுது வடிவாங்க சார் மெழுகுவத்தி மாதிரி. ஆனா பெண்கள் அப்படின்றவங்க ஊதுவத்தி மாதிரி சார். தான் சாம்பலா போனாலும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நறுமணத்தை பரப்பக்கூடிய பெண்களின் பொறுப்பு தான் என்றைக்குமே குடும்ப முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, நல்ல எண்ணெய் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது சூர்யா பொண்டாட்டி கிட்ட போய் கேளு. ஆமா, நான் அவகிட்டலாம் கேட்க மாட்டேன், உங்ககிட்ட தான் கேட்பேன். அவர் வாங்குற சம்பளத்துக்கு 2 லிட்டர் ஊத்தலாம், ஒரு 2 இட்லிக்கு. அதான் நடுவர்களே, நல்லெண்ணெய் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் தான் இதயத்திற்கு நல்லது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நல்ல ஒரு அருமையான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் அஞ்சலி அவர்களுக்கு. சும்மா உற்சாகமா அப்படி தொடங்கி அப்படி பேசி பாயோ தீர்ப்பு சொல்றதுக்கு